ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காதல் கோளாறு எபிசோட் 6 தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, ஃபூடைய டிவி ஷோ காண்டி ஃபூ மோமோ எல்லாரும் வந்து அப்ராடுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வச்சு ஒரு அழகான லவ் கன்ஃபெஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மோமோக்கு வந்து ஃபூ தான் அந்த டேட்டிங் ஆப்பில் வந்து சேட் பண்ணுற டாங்குங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க. அதோட தான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க மக்களே. உள்ளக்க ரூமில் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கல. ரெண்டு பேரும் ஹாப்பியாக அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபூமே அப்போ மோமோ கிட்ட நான் தான் அந்த டாங்குன்னு தெரிய வரும்போது உனக்கு ஹாப்பியாக இருந்துச்சா மோமோ அப்படின்னு கேட்கவும், அப்படின்னு சொல்லிட முடியாது, இவ்வளோ வருஷமா நீங்கள் என் ஹார்ட்டை வின் பண்ணுவீங்கன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உமா மோமோ அப்படின்ட்டு கொடுக்குறான். ஓ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் தான் வந்து பூக்கிட்ட கேட்குறான், உங்கள் பேரை நீங்கள் எதுக்கு வந்து டாங்குன்னு சொல்லி வச்சிருந்தீங்க? உங்களுடைய அக்கௌண்ட்டில் கூட TONGன்னு போட்டிருந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கவும் அவனுமே சொல்கிறான், அது வந்து என் கம்பெனி நேம் மோமோ, என்னுடைய ஃபுல் நேம் வந்து டாங்கு குயின் ஷாங் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தான் மோமோக்கு புரியுது. ஓஹோ அப்படின்னு சொல்லவும் மொய்யாங் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கிஸ்ஸிங்க. அப்படி ரொம்ப ரெண்டு பேர் லவ்வி டவ்வியா இருந்துகிட்டு இருக்க. சரி ஓகே நீங்க உங்க ரூமுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு மோமோ சொல்றான். என்னால போக முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவும், முடியவே முடியாது, உங்களுடைய ரூமுக்கு வந்து நீங்க பே பண்ணிருக்கீங்க, ஸோ அது வேஸ்டா போயிரும் ஃபூ அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மோமோ அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு பிரச்சனை, ஒழுங்கா நீங்க உங்க ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் மோமோ நான் இங்கேயே தங்கிக்கிறேனே அப்படின்னு, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவன் தான் பிடிச்சி எழுப்புறான். சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஒன்லி சிங்கிள் ரூம் தான் புக் பண்ணுவேன், அதுவும் சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மோமோ சரி சரி போங்க போங்க அப்படின்ட்டு அவனை அனுப்பி வைக்க, இவனுமே மனசே இல்லாம வர மோமோ ஸ்வீட் ட்ரீட்ஸ் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க போறீங்களா இல்லையா சீக்கிரம் போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க அவன் போனதுக்கு அப்புறம் தான் மோமோக்கு ஒரே வெக்கமா வருது. அப்படியே அந்த பெட்ல அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அப்புறம் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் திருப்பி ஊருக்கு வந்துடுறாங்க. அவனுடைய கம்பெனியில் நின்றுட்டு மோமோ கூட அந்த அப்ராட் ட்ரிப்பில் இருந்ததெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ளே ஒரு புது கேரக்டர் என்ட்ரி கொடுக்குது. இவன் பேர் தான் ஜிம்மு. எங்கள் அப்பா சலம் சாய் ஃப்ரான்ஸ்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. சொல்ல போனால் ஃபூடைய ஃபேமிலியும் இவங்களுடைய ஃபேமிலியும் சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அப்பாவுமே தன்னுடைய பையனுக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இன்டர்னாக ஃபூடைய கம்பெனிக்கு அனுப்பி விட்டுருக்காரு. இவனுமே அதுக்காண்டி தான் இப்போ இங்கே வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இவனை பார்த்த ஃபூவுமே பரவாயில்லையடா, ஆள் அடையாளமே தெரியாமல் பயங்கரமாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் மட்டுமா நீங்களும் ரொம்பவே வளர்ந்துட்டீங்க ஃபூ அப்படின்ட்டு ரெண்டு பேர் கேஷுவலா ஜாலியா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் ஜிம்மு கிட்ட, அங்கிள் சலம்ஷா எப்போ திருப்பி பிரான்ஸ்ல இருந்து இங்க வருவாங்கடா, நாங்க கிட்ட கொஞ்சம் ப்ராஜெக்ட் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லவும், அது அவர் இப்போதைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் பத்தின அப்டேட்ஸ் நானே உங்களுக்கு டைரக்டா கொடுக்குறேன் ஃபோ அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுற. அதுக்கப்புறம் இவனும் அவனுக்காண்டி வாங்கிட்டு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறான். எதுக்குடா இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல இந்த மாதிரி நான் வெறுங்கையா வரக்கூடாதுல ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்க, இனிமே சரி ஓகே அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிறான். இப்படியே ஒரு வழியா இந்த கம்பெனியில ஜிம்மும் ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணிடுறான். இவனை பத்தின விஷயம் கம்பெனி மொத்தத்துக்குமே பரவிடுது. மோமோமே ஃபூவே இந்த மாதிரி டைரக்டா ஒரு ஆளை இன்டர்னா சேர்த்திருக்காருன்னு நினைச்சிட்டு ஒரு மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியும் போல. டெய்மே சொல்றான், அவன் பேரு வந்து வெறும் ஜிம் இல்லடா, அவன் பேரு ஜிம்மு காங்க்லாய் தாங் வேண்டா நக்கூல் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட மோமோ, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்க, அதை எனக்கு தெரியாதடா, அவனை சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும், நாங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டா, அவங்க அப்பா யாரு தெரியுமா, டீ குரூப்போடைய ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிடுச்சு அப்படின்ட்டு இங்க மோமோ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டியானு அவனுடைய IG அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்ட்டு காட்டுறான். எவ்வளோ ஸ்பீடா தம்பி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அவனுடைய IG அக்கௌண்ட்டை பார்த்து அதுல எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேரை வச்சிருக்கானா அப்படின்ட்டு இவங்க வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அவனுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டியானுமே, பரவாயில்லையடா ஆள் நல்லா அம்சமா தான் இருக்கிறான், கண்ணு நல்லா இருக்குது, ஸ்கின்னு நல்லா பல்ல பல்லன்னு இருக்குது, சைனீஸ் லுக் அப்பட்டமா இருக்குது, எனக்கு என்னமோ ஒரு விதத்துல இவனை பார்க்கும்போது மோமோ உன்னைய பார்க்குற மாதிரி தான் இருக்குது, இதை வச்சு பார்க்கும்போது ஃபூ உன்னைய விட்டுட்டு ஜிம்மு பின்னாடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நீ ஃப்ரீ பேட் தான் மோமோ, சந்தோஷம் தானே உனக்கு அப்படின்ட்டு இவனும் அவனை லவ் பண்ணான்னு தெரியாம இவங்க பாட்டி பேசிக்கிட்டு இருக்க. இவன் உள்ளக்க ரத்த கண்ணீர் வடிச்சாலும் வெளியே ஆமா ஆமா அப்படின்ட்டு சிரிச்சே சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் மோமோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசி முடிச்சுட்டு திருப்பியும் கம்பெனிக்குள்ள வர பார்த்தா உள்ளக்க ஃபூ அங்க ஜிம்மு கூட தான் ஜாலியா நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ மோமோ வந்ததை பார்த்துட்டு, மோமோ இங்க வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, மோமோ இதுதான் ஜிம்மு அப்படின்ட்டு அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, ஜிம்மு இதுதான் மோமோ தாயோடைய ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு சொல்ல வரதுக்குள்ளேயே அது வந்து நான் இன்டர்ன் அப்படின்ட்டு இவன் மாத்தி சொல்லிடுறான். இதை கேட்ட ஃபூ தான் அப்படின்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் மோமோ கிட்ட, மோமோ ஜிம்மு புதுசா சேர்ந்திருக்கிற இன்டர்ன், நீ தான் அவனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா ஃபூ என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிட்ட இருந்துட்டு ஜிம்முமே மோமோ கிட்ட, ஆமா மோமோ நீங்கள் என்னுடைய சீனியரு, ஸோ நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவகிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் இவனுமே பேசுகிறான். ஓ இவங்க நல்லா பேசுறது பார்த்துட்டு, சரி ஓகே நான் வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஜிம்மு கிட்ட சொல்லிட்டு மோமோ கிட்ட டாட்டா மோமோ அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்மு அங்கே டாக்கில் திரும்பினோடனே உம்மா அப்படின்ட்டு ஃப்ளையிங் இது கொடுக்குறான். ஐயோ ஜிம்மு பாத்திர கீத்திர போகிறானே அப்படின்ட்டு மோமோ தான் சமாளிச்சுட்டு நிற்கிறான் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் பூவா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடா, எங்கள் மோமோவோ ஜிம்மை கூட்டிட்டு இந்த பக்கமாக வா அப்படின்ட்டு நேராக அவனை ஸ்டாஃப் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். அங்கே எல்லாருக்கிட்டையும் இவன் தான் ஜிம் அப்படின்னு சொல்லி
இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இவன் யாருங்கிறது அந்த ஸ்டாஃப் ரூம்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் சலம்சாயோடைய பையன் ஜிம்மு தானே நீங்க, உங்களை யாருக்காச்சும் தெரியாம இருக்குமா, இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆச்சே நீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கே தெரியுது இந்த கம்பெனில அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்கு போல. ஆனா நம்ம ஜிம்மு ரொம்பவே ஹம்பிளா அவங்க கிட்ட பேசுறான். நீங்க என்ன ஜஸ்ட் ஒரு இன்டர்னா நினைச்சு எல்லாமே எனக்கு சொல்லித்தாங்க, அதுவே போதும். உங்களுக்கு காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அவங்களுக்காண்டி ஒரு பிராண்டடான காஃபியை வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறான். இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இந்த காஃபி ரொம்ப சூப்பரா இருக்குமே, இதுக்கப்புறம் என் நாளே நல்லா இருக்க அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷமா குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா மோமோவுமே ஜிம்மு கிட்ட, நீ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான காஃபி எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம கம்பெனிலேயே ஃப்ரீ காஃபி எல்லாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த காஃபி நல்லா இருக்கும், ஒரே ஒரு நாள் தானே, என்னுடைய டீட்டை வச்சுக்கோங்க மிஸ்டர் சீனியர் அப்படின்ட்டு சொல்ல இவன் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இவனை கம்பெனியில் ஒரு இடமா கூட்டிட்டு போய் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவனுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கிறான், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறான். அதுக்கப்புறம் இவனை ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்து அங்கே என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கெஸ்ட்டுமே இவனை பார்த்துட்டு நீங்கள் தானே ஜிம்மு, உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. பைப்பில் கொஞ்சம் ஃபேமஸ் தான் போல. இவனும் கண்டிப்பாக அப்படின்னு அவன் கையில் உள்ளதெல்லாம் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி சந்தோஷமா நம்ம மோமோவை பார்க்க தான் செய்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டு மோமோ எங்க கம்பெனியோட லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. லிஃப்ட் ஓப்பன் ஆனது உள்ளக்க யார் இருக்கானா நம்ம ஃபோ தான். நம்ம மோமோவை பார்த்துட்டு படக்குன்னு உள்ளக்க எடுத்து வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிற. ஐயோ ஃபோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். இவனோ எனக்கு நீ ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மோமோ, அதுக்கப்புறம் உன்னுடைய ட்ரெஸ்ல அந்த பின்னு உனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமா, உன்கிட்ட உள்ள சின்ன சின்ன விஷயத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணாம இருப்பேனா அப்படின்னு கேட்கிறேன். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பேட்ஜை தான் குத்திருப்பாங்க. மோமோவா சரி ஓகே ஃபோ, நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். என்னால் முடியாது மோமோ, யார் பார்த்தாலும் சரி என்னால் ஒன்றை பார்க்காம இருக்க முடியாது மோமோ அப்படின்ட்டு லவ் டாக்கப்பட இதெல்லாம் மோமோ கேட்டு சிரிச்சிட்டு தான் இருங்க. இருந்தாலும் ஃபோ கிட்ட ஃபோ நம்ம ரெண்டு பேரும் ஆல்ரெடி முடிவு பண்ண மாதிரி தான், நம்ம டேட் பண்ணுறது இந்த கம்பெனியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் என்னால் முடியல மோமோ, உன் மேலே நான் ரொம்பவே பைத்தியமாக இருக்கேன், செத்து பயிர்வா போல, அதை சொல்லாமல் யார்கிட்டயாச்சும் இருந்துடா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் சாகாமல் இருக்கிறதுக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் பதிலுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன ட்ரீட் வச்சு கவர் பண்ணலான்னு பாக்குறியா மோமோ அப்படின்னு கேட்கவும் வேணானா போங்க அப்படின்ட்டு சொல்றான். ஐயோ அப்படிலாம் இல்லை மோமோ, எனக்கு வேணும் மோமோ அப்படின்னு சொல்லுவோம். வேணுமா, சரி ஓகே நான் சொல்றேன், ஆனா நீங்க நம்ம டயட் பண்ற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிங்களா அப்படிங்கவும். சரி ஓகே, எனக்கு இப்போ என்ன ட்ரீட் கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கண்ணத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு சும்மா டவியா இருக்கேன். அந்த நேரம் பார்த்து லிஃப்ட் ஓப்பன் ஆகி எதிர்த்தாப்புல பார்த்தா இவங்க கம்பெனி ஸ்டாஃபா நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் திருப்பவோ இவங்க என்ன பண்ணுறது தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கமா பிச்சுக்கிட்டு தனித்தனியா தள்ளி போய் நின்றுறாங்க. அந்த ஸ்டாஃப்ஸும் இவங்களை ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே மோமோ தான் ஃபோ இந்த மாதிரி என் பக்கத்தில் வராதிங்க, என்ன குளிக்கல அப்படின்ட்டு சமாளிக்கிறான். ஃபோமே ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பார்த்து நீங்கள் உள்ளக்க வரலையா அப்படின்னு கேட்கும். வரோம் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே ஏறிக்கிறாங்க. அங்கே ஜாங்கு தான் மோமோ கிட்ட, மோமோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா குளிச்சிடுவா மோமோ, இந்த மாதிரி நாரிக்கிட்டுலாம் வரக்கூடாது புரியுதா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கும். இவனும் சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிற ஃபோ தான் பார்த்துட்டு நல்ல வேலை யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா ஹோட்டலில் ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு மீட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபோமே அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன், அவனுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸும் சரி மோமோவும் சரி ஜிம்மோ நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபோமே அந்த ப்ராஜெக்ட்டை கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் மோமோ அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆளு ஒன்றும் சும்மா கிடையாது, ஆர்கிடெக்சர்லேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி வாங்கினாருன்னு இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு அவன் பேசுறதே மெய் மறந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருந்துட்டு ஜிம்மே எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்ட்டு கை தூக்கிட்டு அவனோட ஐடியாவை சொல்கிறான். அந்த ஐடியா பிடிச்சி போய் ஃபோமே சரி ஓகே இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவனோட எம்ப்ளாய் கிட்ட சொல்ல. அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருது. ஆனால் இங்கே இருந்துட்டு மோமோமே நம்மளோட ஒரு படி மேலே தான் இருக்கா ஜிம்மென்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக அவனுக்கு மன வருத்தமாக இருக்குது. கட் பண்ணால் ஒர்க் ரிலேட்டடாக ஜாங்குமே மோமோவை கூட்டிட்டு ஒரு ரூமாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. மோமோமே எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து கரெக்டாக ஃபோ ஜாங்குக்கே தெரியாமல் மோமோவை படக்குன்னு இழுத்துட்டு அங்கிட்டாக்கல கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜாங் இருந்துட்டு என்னடா சத்தத்தையா காணும் அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மோமோ இல்லாததும் எங்க போன மோமோ அப்படின்ட்டு கூவி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோமே மாடி படிக்கிட்டு மோமோவை கூட்டிட்டு வந்துட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சி கீசு பண்றதுக்கு வர ஃபோ என்ன பண்றீங்க ஃபோ, நான் வேலைக்கு நடுவில் இருக்க இப்போ வந்து இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்றது மோமோ, உன்னை விட்டுட்டு என்னால தனியா இருக்க முடியலையே, நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்ட்டு அப்படியே திருப்பியும் முத்தம் கொடுக்க வர அவன் வாயை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். இங்க பாருங்க நீங்க என்ன ரொம்பவே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லாத மோமோ, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் மோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ண வர. ஆனா இந்த டைம் வந்து மோமோ ஒன்றும் சொல்லலை. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டா ஃபோக்கு ஜிம்மி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் கிஸ் பண்ணலான்னு வரும்போது திருப்பியும் கால் வருது. அதுக்கப்புறம் எடுத்து என்ன வேணும் ஜிம்மு அப்படின்னு கேட்கவும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஜிம் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறதுனால ஃபோ தானே இவனை நல்லா பாத்துக்கணும், அதனால இவனை பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருப்பான் போல. அதனால சரி ஓகே நான் தான் வரேன் அப்படின்ட்டு காலையும் வைக்க மோமோமே இந்த பக்கம் வந்துட்டு சரி ஓகே நானும் வேலைக்கு கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி மோமோ நான் அவனை சீக்கிரமா பார்க்க வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணத்திலேயே பச்சக்குன்னு ஒரு உமா கொடுக்க இவனும் அவனுடைய டையெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அனுப்பி வைக்கிறான். அவனும் அங்கிருந்து கிளம்பி நேரா ஜிம்மை பாக்குறதுக்கு போயிடுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம மோமோ வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வராண்டல நிக்க பார்த்தா அவனுடைய போனுக்கு ஜிம் அவனோட இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிருக்காங்கிற நோட்டிபிகேஷன் வருது. இவனும் திருப்பி அவனை
அவனை ஃபாலோ பண்ணிடுறான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஃபூ அவன் கிட்ட க்ளோஸா இருக்கிறது இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது. இன்னொரு பக்கம் ஜீபை தான் காட்டுறாங்க. அவனுமே ஒரு மாலுக்கு வந்துட்டு அங்க கேமிங் சென்டர்ல விளையாண்டுகிட்டு இருக்க அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்மளுடைய டீயும் சரி அவனுடைய ஃப்ரெண்டும் சரி வந்து ஒளிஞ்சு நின்று அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஜீப்புக்குமே யாரோ தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியும். அவனும் சுத்தி முத்தி பார்க்க அதை பத்தி இவங்க பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே டீயோட ஃப்ரெண்டு தான் கேட்கறான், மாப்பிள்ள நீயும் சரி நானும் சரி இப்ப எதுக்கு அந்த குட்டி கோலையை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். டே அவனுக்கு ஜீபுன்னு ஒரு பேர் இருக்கு, அட்லீஸ்ட் அதையாச்சும் வச்சு கூப்பிடு, அந்த பேரை நான் மட்டும் தான் கூப்பிடுவேன், எனக்கு மட்டும் தான் அந்த பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி இருக்கட்டும் மாப்பிள்ள இப்ப ஜீப காண்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம். எங்கடா போனா அப்படின்ட்டு திருப்பி அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தா அவன் ஒரு கடையில நின்றுட்டு 2 ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிற புக்கை தான் வாங்கிட்டு போறான். அவன் போனதும் அதே கடைக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு எனக்கும் இப்போ ஒருத்தன் வாங்கிட்டு போனானே அதே புக்கை தாங்க அப்படின்ட்டு டீ கேட்கவும் அவனுக்கும் அந்த 2 புக்கை கொடுத்துட்றாங்க. இவனுமே காசை வந்து என் ஃப்ரெண்டு பே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் நீ பே பண்ணிடு அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடா டே அப்படின்ட்டு இவனு ஒரு மாதிரி புளிக்கிறான். கட் பண்ண பே பண்ணிட்டு இவங்க 2 பேரும் எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவன் பார்த்தா கெஃபேல உட்காந்துட்டு நம்ம கெஃபே ஓனர் இருப்பார்ல அவன் கூட தான் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இது அங்க ஓரத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்த டீக்கு ஒரு மாதிரி கடுப்பா வருது. அந்த புக்கை அவனோட ஃப்ரெண்டு கையிலே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக டே இதை வச்சு நான் என்ன தலைமாட்டிலேடா படுக்க முடியும் அப்படின்னு கேட்கும். அவன் திருப்பி வந்து அந்த புக்கை நானே வச்சுக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் ஃபூ அண்ட் ஜிம்மோடைய காம்போ நாளுக்கு நாளா வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேச்சு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் அவங்க 2 பேரோட பேரை சேர்த்து வச்சு ஹேஷ்டேக் மாதிரி ஃபூ ஜிம்முன்னே கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அது பார்த்தா ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. ஹோட்டல் ஓனர் ஃபேமிலியும் மால் ஓனர் ஃபேமிலியும் ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு கப்பிள்ஸா மாறணும்னு இன்டர்நெட்டே ரொம்ப ஆர்வமா ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ஹேஷ்டேக்கே இன்டர்நெட் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்க இது மோமோக்குமே தெரியுது. அவனும் ஒரு கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட அந்த ஃபூ ஜிம்மினுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க செம்ம ஜாலியா. இவனுக்கு அப்படியே கடுப்பாகுது. அதுல டெய்யுமே சொல்றான் எங்க அண்ணன் வழக்கத்துக்கு மாற இப்பெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான், என்னன்னு தாண்டா எனக்கும் தெரியல அப்படின்ட்டு டியான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் மோமோ வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அது என்னாலதாங்கிற மாதிரி. உடனே டெய்யும் சொல்றான் இது கண்டிப்பா ஜிம்மோடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவா இவன் மூஞ்சி திருப்பி உம்முன்னு ஆயிருது. சரி ஓகேடா அப்படின்ட்டு இந்த பக்கம் டியான் இருந்துகிட்டே நம்ம கண்ணாலேயே இந்த ஃபூ ஜிம்மினுடைய கப்பிள்ஸ் வந்து பார்த்தே ஆகணும்டா, அவங்க எங்க இருக்காங்களோ போலாம் வரியா அப்படின்ட்டு டேக்கிட்டு கேட்க நான் வரேன்டா அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் மோமோ கிட்ட கேட்கும்போது நாளா வரலப்பா அப்படின்ட்டு சொன்னவன் கட் பண்ணா ஆளா அவங்க கூட வந்து உட்காந்துருக்கான். எங்கன்னு பார்த்தா ஃபூவும் ஜிம்மும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் அப்படியே பதுங்கி இன்னொரு ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு அப்படியே மெனு கார்டை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஃபூவுமே அவனை பார்த்து கவனிக்கிறான். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறான். கீழே ஏதோ ஸ்பூன் விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த பையலும் கீழே குனிஞ்சு எடுக்க போனா டேபிளோட கார்னர் பட்டு அவன் மண்டை இடிச்சிடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் கையை வச்சு மறைச்சிக்கிறான். இதை பார்த்துட்டு மோமோவால கொஞ்சம் கூட பொறுக்க முடியல. அப்படியே வெறி கொண்டு நேரா அவனுடைய டேபிள் முன்னாடி 3 பேர் வந்து நிக்க பூ இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் டியான் இந்த பக்கம் இருந்துகிட்டு ஜிம்மு கிட்ட என் பேரு தான் டியானே அப்படின்ட்டு வளைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுமே ஓ அப்படின்ட்டு கேட்டுக்க. இந்த பக்கம் டே இருந்துகிட்டு என்ன மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்கும். அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு சிரிக்கிறான். இது எல்லாத்தையும் பூ பார்த்துட்டு சரி ஓகே இங்க வந்துட்டீங்கல்ல நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு மோமோ அந்த பக்கத்துல உட்காந்துக்கோ அப்படின்ட்டு நைஸா சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து செட்டில் ஆகி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜிம்மு ஒரு டிஷ்ஷை பூக்கு எடுத்து வைக்கிறான். இதை பார்த்துட்டு டேயும் டியானோ ஓ அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. எங்க மோமோக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா அவன் பூக்கு மட்டும் இல்ல டேக்கும் சரி டியானுக்கும் சரி கடைசியா அந்த பியூட்டிஃபுல் மேனான மோமோவுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் சேர்த்து தான் எடுத்து வைக்கிறான். அப்ப பேரருமே அங்கிருந்து வந்து ஒரு வாட்டர் மிலான் ஜூஸை கொண்டு வந்து வச்சுட்டு இது பூவோடைய மோமோ காண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. ஆனா இதை கேட்ட டேக்கட்டியானோ என்னது பூவோடைய மோமோவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வாங்கி நம்ம மோமோ குடிச்சிக்கிட்டு இருக்க. அப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தெரியாத நம்ம டேயோடைய ஸ்பூன் வந்து கீழே விழுந்துருது. இவனா அதை எடுக்கிறதுக்கு கீழே குனியும் போதுதான் அங்க பூவோடைய காலும் சரி மோமோடைய காலும் சரி காதோல் படிக்கிட்டு இருக்கேன். என்னடா காலையே காதல் படிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ஷாக்கில் அப்படியே மேலே எந்திரிச்சு டியான் கிட்ட மச்சான் கீழே விழுந்த ஸ்பூனை கொஞ்சம் எடுத்து தாயா அப்படின்னு சொல்லுவோம். என்னடா நீ இதை கூட எடுக்க தெரியல அப்படின்ட்டு அவனும் கீழே குடிஞ்சிட்டு அதே காட்சியை பார்க்க இவனுக்கு கண்ணு முடியெல்லாம் பிரிங்கிருது. அந்த ஷாக்கோட மேலே நேராக டேக்கிட்டு வந்துட்டு மச்சான் நம்ம பூ ஜிம்மோடைய கப்பல் கவுந்துடுச்சு, பூவோடைய மோமோ தான் ஜெயிச்சிடுச்சு மச்சான் அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மோமோ கேட்கவும் ஒன்றும் இல்லைப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி மோமோவும் பூவும் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வர கடைசியாக வந்து ஜிம்முமே மோமோவை பார்த்து நீங்களும் பூவும் எதுவும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இவன் கொஞ்சம் கூட நோட்டீஸ் பண்ணாமவா இருந்திருப்பான். இப்படி கேட்கவும் மோமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சமாளிச்சு அப்படிலாம் இல்லையே எனக்கு பொதுவாக ரக்கெட்டு பாய்ச்சி தான் பிடிக்கும், அதுவும் அவங்க தாய் லுக்கில் இருக்கணும் இவரோ சைனீஸ் லுக்கு, அதனால எங்கள் 2 பேத்துக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதே எதுக்கு நீ கேட்குற ஒரு வேலை பூ மேலே உனக்கு எதுவும் க்ரஷ் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாக ஜிம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அங்கே வெளியே இருந்து டேயும் டியானோ டே எப்படா வருவீங்க அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்க. இவங்களும் அதுக்கப்புறம் அந்த பேச்சை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் மோமோவும் எப்போதும் போல ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே ரிசப்ஷன் கிட்ட இருந்துட்டு நிறைய ஸ்டாப்ஸ் ஏதோ ஒன்று குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹேஷ்டாக் ஃபூ ஜிம்மை பற்றி தான். நம்ம ஃபூவையும் ஜிம்மையும் வச்சு ஒரு நாவலே ரெடி பண்ணி இன்டர்நெட்டில் ஒரு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டா. அதை தவறாமல் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கோஷ்டிகளுமே என்னடி இது ஃபூவும் ஜிம்மும் கிஸ் பண்ணுற நேரம் பார்த்து கரெக்டாக தொடரும்னு போட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு
ஒரு நாள் எப்படி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நொந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை இங்க நின்று கேட்டுட்டு இருந்த மோமோக்கு தான் ஒரு மாதிரி லைட்டா ஃபீலிங் ஆயிருது. அவங்களும் விடாம இந்த நாவல நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் நான் டிஎப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அந்த நோட்டிபிகேஷன் கரெக்டா நம்மளுடைய மோமோக்கும் வருது. எடுத்து அவனும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்துல நின்றுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்டா ஃபோமே ஜிம்மோட வரான். அவங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜிம்முமே மோமோடைய ஷர்ட்ல இருக்கிற அந்த பேட்சை பார்த்துட்டு ஃபோன் நீங்களும் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்களே, இது கம்பெனில கொடுக்குற பேட்சா என்ன அப்படின்னு கேட்குவோம். இதை கேட்ட ஃபோமே ஒரு மாதிரி சமாளிச்சு ஆமா கம்பெனில தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நல்லா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கும் ஒன்று கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட மோமோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ரயானுமே இருந்துக்கிட்டே எத்தனை பண்ணணும்னு சொல்லுங்க பாஸ், கப்பலா பண்ணணுமா இல்ல எத்தனை பண்ணணும் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சூசகமா பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஸ்டாஃப்ஸுமே என்ன கப்பல்னு சொல்ல வராரு, ஒரு வேலை ஃபூ ஜிம்முங்கிற மாதிரி சொல்ல வராரோ அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த கம்பெனில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஃபூவும் ஜிம்மும் ரெண்டு பேரும் சேர்ந்து கப்பல்ஸ் ஆனா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஆனா மோமோக்கு மட்டும்தான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கட் பண்ணா மோமோ ஒரு மாதிரி கோச்சிட்டு உட்காந்துருக்க. பக்கத்துல இருந்துட்டு ஃபூ தான் என்ன மோமோ என்ன ஆச்சு, உங்க கூட சேர்ந்து என்னால சரியா டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நானும் சொல்ல வரேன். நீங்க ப்ராஜெக்ட் விஷயம்னு சொல்லிட்டு அடிக்கடி ஜிம்மு கூட கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு போறீங்க, அதனால நம்மளால அடிக்கடி மீட் பண்ணிக்கவே முடியல அப்படின்ட்டு அதுக்காண்டி தான் கோச்சிக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட போமே என்ன மோமோ ஜலஸ் ஆயிட்டியா என்ன அப்படின்னு கேட்கவும் அவன் உடனே யார் ஜலசானா, நான் ஜலசானா, நீங்களே ஒன்றும் கனவுலாம் காணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் ஃபூ இருந்துக்கிட்டே இங்க பாரு மோமோ, நீ எப்படி நினைச்சாலும் சரி என் மனசை கலக்கிற ஒரே கலக்கி நீ ஒருத்த மட்டும்தான் அப்படின்ட்டு அட்ட டைம்ல அவனுக்கு கையிலையும் கண்ணத்திலையும் கொடுத்துட்டு இதுக்கு பேரு தான் டபுள் கிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமும் யாராச்சும் கோவத்தில் இருப்பாங்களா, மோமோக்கோ கோவம் எல்லாமே போயிருது. அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இன்னொன்னு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஜாங்கு ஃபைலோட வராங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாம மோமோ பத்திரத்துல போடைய கண்ணத்திலே அடிச்சு தள்ளி விட்டுறா. இதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக் ஆக உடனே ஃபூதா சமாளிக்கிறாப்ல, அது ஒரே கொசுத்தொலை தாங்க முடியல ஜாங்கு, நீ என்ன பண்றனா இதுக்கப்புறம் ஒரு கொசு உள்ளக்க நுழையாத மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லி வைனா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட இருந்துட்டு மோமோ கொசு அடிக்கிற மாதிரியே அங்க இங்கன்னு கையை தட்டிட்டு ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜாங்கும் வந்த வேலையா ஃபூ கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம மோமோவா அப்பதான் ஃபூக்கு வந்து டீ கொண்டு வரான். இவங்கள ஒரு மாதிரி சந்தேகத்தோட ஜாங்குமே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க. இவங்க எதுவும் டவுட் பட்டக்கூடாதுன்னு வேணுக்குனே பூ உங்களுக்கு காஃபில சக்கரை போடணுமா இல்ல சால்ட் போடணுமா அப்படின்னு கேட்கவும் பூ இருந்துக்கிட்டே சால்ட்டே போடு பூ அதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம ஏடா கூடமா ஜாங்க சமாளிக்கிறேங்கிற பேர்ல இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாங் ஒரு வழியா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சது எங்க மோமோவும் ஃபூ கிட்ட வந்து ஃபூ ஐம் ரியலி சாரி ஃபூ, உங்களை நான் அடிச்சுட்டு ரொம்ப வலிக்குதான் என்ன ரெட் ஆயிடுச்சா அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பூவுமே ஆமா மோமோ ரொம்ப வலிக்குது, நீ வேணா முத்தம் கொடுத்தனா மெடிசன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். எனது முத்தம் வேணுமா அப்படின்ட்டு கேட்கவும் ஆமா இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு பயங்கரமா வலிக்கும் மோமோ எனக்கு அப்படின்ட்டு ஒரு கிஸ் வாங்குறதுக்கு அவன் படாத பாடுபட மோமோவுமே சரி போங்க அப்படின்ட்டு ஃபூடைய கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு லென்த்தான கிஸ்ஸை கொடுத்துட்டு இதுக்கு பேரு தான் ஜம்போ கிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் டியானா தான் காமிக்கிறாங்க. அவனும் எப்போதும் போல ஒருத்தனோட ஜாலியா ஜிம்கானா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்து டேபிள் அவன் கூட உட்காந்து சும்மா கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். சரி என்ன திடீர்னு இந்த ராத்திரியில போய் வந்திருக்கிய அப்படின்ட்டு அந்த இன்னொருத்தனுமே டியான் கிட்ட கேட்க ஒன்னும் இல்ல மனசு சரியில்லை அப்படின்ட்டு அவனோட எக்ஸை பத்தி தான் இவங்கிட்ட சொல்றான். அதாவது இவனோட எக்ஸ் அந்த கிளாவை இவனை ஏமாத்திட்டு அட் டைம்ல ரெண்டு பேர்த்து கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு ஒன்னெல்லாம் நான் அவ்வளவு சீரியஸா எல்லாம் லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனை ஏமாத்தி இருந்திருப்பான்ல. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப டியானுமே இவங்கிட்ட சொல்லிட்டு இப்ப அவனுக்கும் எனக்குமே ஒரு வித்தியாசமும் இல்ல, அவன் பண்றதை தான் இப்ப நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் இதை நான் பிடிச்செல்லாம் பண்ணல அப்படின்ட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா அடுத்த நாள் இன்னொரு பக்கம் டேயுமே அந்த காஃபி ஷாப் ஓனரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். அவருமே அவருடைய காஃபி ஷாப்ல ஜீப்புக்கு தான் ஜாப்பனீஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஜாப்பனீஸ் நல்லா தெரியும் போல. இவனுமே அப்படியே குறுகுறுன்னு காஃபி குடிக்கிறேங்கிற பேர்ல அவங்களே நோட்டை விட்டுக்கிட்டு இருக்க. அடிக்கடி ஜீப்புமே இவன் இந்த மாதிரி பாக்குறத வந்து நோட்டீஸ் பண்றான். அப்புறம் கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கெஃபே ஓனரும் அங்க உட்காந்து இருக்கிற டே தான் பார்த்துட்டு ஜஸ்ட் கேஷுவலா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்க போயிடுறாரு. பின்னாடியே ஜீப் அவனுடைய பேக் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு நேரா டே கிட்ட வந்து அண்ணா உங்களுக்கும் ஜாப்பனீஸ் கத்துக்கணுமா அப்படின்னு கேட்கறான். என்ன தம்பி நீ சொல்ற அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஒன்னும் இல்ல அப்பப்போ எங்க டேபிள பார்த்துட்டு இருந்தீங்களே அதனாலதான் உங்களுக்கும் ஜாப்பனீஸ் எதுவும் கத்துக்கணுமோன்னு நான் நினைச்சேன். டீச்சர் யூ உண்மையிலே நல்லா சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கும் அந்த கேஃபே ஓனரோட பேரு யூன்னே தெரிய வருது. உங்க டீச்சர் என்ன அவ்வளோ நல்லா கத்து தருவாரா என்ன அப்படின்னு கேட்கும். ஆமா உலகத்திலேயே ஒரு பெஸ்டான டீச்சர் யாருன்னு கேட்டா நான் அவரை தான் சொல்லுவேன், நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜாப்பனீஸை கத்துக்கிறத பத்தி அப்படின்ட்டு இவனு சொல்லிட்டு போக இங்க இவனுமே தப்பிச்சோண்டா சாமி, ஜாப்பனீஸை கத்துக்கிட்டு நான் என்ன ஜப்பானுக்கு போய் ஜாக்கி சான் கூடடா பேச போறேன் அப்படின்ட்டு அங்க நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கேஃபே ஓனரை தான் ஒரு நிமிஷம் பாக்குறான். என்னோட பக்கம் கம்பெனில ஃபூக்கிட்ட வந்தா அவனுமே அவனுடைய அம்மா அப்பா கூட போன் கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுமே ஜிம் எப்படிதான் இருக்கான் அவனை நல்லா பாத்துக்கிறியா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கோ சரியா, அவங்க அப்பாவுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும், உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் ஓடுதா என்ன அப்படி இப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லிடா, நம்ம ரெண்டு கம்பெனியும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனும் இப்பெல்லாம் எதுவும் இல்ல, அவன் ஜஸ்ட் சம்மருக்கு இன்டர்னா தான் வந்து சேர்ந்திருக்கான், நீங்களே ஒன்றும் பெருசாலாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். டே அவங்க அப்பாவால தான்டா இன்னைக்கு நம்ம பிசினஸ் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லுவோம், நம்மளால தான் இப்போ அவங்களுடைய பிசினஸும் நல்லா ஓடுது அப்படின்ட்டு பூமே பதிலுக்கு சொல்ல தான்
செய்யறான். இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்குமே ஃபூவும் ஜிம்மும் சேர்ந்தாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி பணக்காரங்க எல்லாருமே மேரேஜே ஒரு பிசினஸ் நோக்கத்தோட தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க அப்பா அம்மாவும் இப்ப ஃபூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபூ இதை பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. பார்த்தா இது எல்லாத்தையும் மோமோவுமே ஃபூவோட ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி திருப்பியும் கஷ்டமாயிருது. கட் பண்ணா ஃபூவும் மோமோவும் தேட்டருக்கு மூவி பார்க்கறதுக்காண்டி வராங்க. அப்ப பார்த்தா அங்க ஃபூ அண்ட் ஜிம்மினோட ஃபேன்ஸ் தான் நேரா ஃபூ கிட்ட வந்து ஆச்சரியமா ஜிம் அவங்க கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட ஃபூமே ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் வரல அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அங்க ஓரமா போய் நின்னுட்டு அந்த பையன் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஃபூமே நேரா மோமோ கிட்ட அவங்க ஃபூ அண்ட் ஜிம்மனோட ஃபேன்ஸ் கிளப்ல உள்ளவங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி கேட்டுட்டு போறாங்க போல அப்படின்ட்டு மோமோ கிட்ட சொல்லுவோம். அப்போ நீங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோ, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மேல அக்கறைப்பட அதெல்லாம் பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல மோமோ, இப்ப நம்ம ஹாப்பியா மூவி பார்க்க போலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. இங்க நின்னுட்டு அந்த ரெண்டு பொண்ணுகளுமே இவங்க ரெண்டு பேரும் போறதை அப்படியே 4 போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா வர போட்டுறாங்க. அது பார்த்தா தீயா பரவிடுது. ஹோட்டல்ல உள்ள எல்லாருமே அந்த போஸ்ட பாத்துட்டாங்க போல. அடுத்த நாள் நம்ம மோமோ வேலைக்கு வந்தாலும் அவன் கிட்ட மூஞ்சி கொடுக்காத மாதிரி தான் பேசுறாங்க. அதனால ஒரு இடத்துல தனியா போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து ஜிம் வந்து எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான். அவன் கிட்ட எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க. ஜிம்முமே மோமோ அங்க தனியா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட வாங்கல அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறமாட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல கிளீன் பண்ற ஆள் வராரு. அவர் மேல தெரியாம மோத போறான். அப்போது பூதா அவனை படக்குன்னு இழுத்துட்டு என்னாச்சு மோமோ ஏதோ யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இவனும் ஒரு மாதிரி கவலையிலேயே ஒண்ணு இல்ல நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா அவன் அந்த மாதிரி சேடா போறதை இங்க ஃபூமே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா இவனுக்கு என்னன்னா புரியல. கட் பண்ணா லஞ்ச் பிரேக்லயே மோமோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல வந்து உட்கார போனா அங்க ஸ்டாஃப்ஸுமே அவன் உட்காராத மாதிரி இடத்த மறைச்சிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஜாங்கு தான் மோமோ நீ என் பக்கத்துல வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஜாங் அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்கவுமே தான் அவங்க சொல்றாங்க ஒண்ணு இல்ல மோமோ, இந்த கம்பெனிலேயே நிறைய பேர் ஃபூ ஜிமின்ஸோட ஃபேன்ஸா தான் இருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல நீயும் ஃபூவும் இருக்கிற போஸ்ட்டை பார்த்துட்டு தான் ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருக்குமான்ட்டு தப்பா நினைச்சிட்டு உன் மேல ஒரு காண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஃபூவும் ஜிம்மும் ஜாலியா ஒன்னா பேசிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்டாஃப்ஸுக்கும் ஜிம்ம ரொம்பவே பிடிச்சிருக்கிறதும் இவனை ஒரு மாதிரி ஒத்துக்கிறதும் பத்தாததுக்கு ஃபூடைய அம்மா அப்பா ஜிம் உனக்கு கரெக்டான மேட்சா இருக்குன்னு ஃபூ கிட்டே சொன்னது. அப்புறம் அந்த கம்பெனில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே ஃபூ அண்ட் ஜிம்மின் கப்பிள்ஸா சேர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது மோமுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா வர யாருக்கும் சத்தம் கேட்டக்கூடாதுன்ட்டு வாயை மூடிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு. கட் பண்ணா ஃபூக்குமே அவனோட அசிஸ்டன்ட் மூலமா இந்த மாதிரி கம்பெனில உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மோமோ ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்கிற நியூஸ் தெரிய வருது. கேட்டு அவனும் பயங்கரமா ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் தான் பாஸ், யார் எப்படி போனாலும் நான் எப்போதும் ஃபூ அண்ட் மோமோ டீம் தான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபூ உடனே ரயான் கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு கேட்கறான். கட் பண்ண அசிஸ்டன்ட் மூலமா அடுத்த நாள் எல்லாரையும் மீட்டிங்க்கு கூட்டிருப்பான் போல. அவங்களும் உட்காந்துட்டு என்ன விஷயமா கூட்டிருப்பாரு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஃபூமே அங்க வந்துட்டு எல்லாரையும் பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். இந்த கம்பெனில பொதுவா வேலை செய்யற எல்லாரையுமே நான் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒர்க் ரிலேட்டடா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சீனியர்ஸ்ல இருந்து ஜூனியர்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டயும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் இப்ப என்னுடைய பர்சனல் மேட்டரையும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்க மோமோ கிட்ட போய் நேரா நிக்கிறான். அவன் பார்த்தா சோகத்துல ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிக்க அவன் கையை பிடிச்சு நேரா அவனை கூட்டிட்டு வந்து அவன் பக்கத்துல நிக்க வச்சுட்டு எல்லார்கிட்டையும் நானும் மோமோவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அதாவது நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடுற. மோமோக்கெல்லாம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி சிரிச்சே சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க எல்லார்கிட்டையும். ஆனா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இதை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ஷாக்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரிய வருது நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையா லவ் பண்றாங்கன்னு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே புரிய வருது. இவங்களுமே அவங்கள நினைச்சு சந்தோஷம் தான் படுறாங்க. அதோட அங்க சீனை கட்டாகி எபிசோடு முடிய பார்த்தா சைட் ஸ்டோரியில நம்ம ஃபூமே நேரா ஜிம் கிட்ட வந்து ஆக்சுவலி ஜிம் நம்ம இதுக்கப்புறம் நிறைய தடவை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியாக்கணுமே அப்படின்னு கேட்கவும் என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க ஃபூ அப்படின்ட்டு அவனுமே சந்தோஷமா கேட்கறான். அது நான் மோமோவை டேட் பண்ற ஜிம் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு அவன் ஆச்சரியம் எல்லாம் படல, ஏன்னா அவனுக்கு இது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபோ அதனால நீ தான் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேன்ஸ் கிட்ட என்னையும் மோமோவை பத்தின விஷயத்த கொஞ்சம் எடுத்து புரிய வைக்கணும், ஏன்னா மோமோ கஷ்டப்படுறத சத்தியமா என்னால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட ஜிம்மே புரிச்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க, நான் அந்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீங்க உண்மையிலே மோமோவை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறீங்க போலியே அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ல உள்ள அந்த பேட்சை பார்த்துட்டு சொல்ல பதிலுக்கு ஃபூமே அந்த பேட்சை பார்த்துட்டு அவன் கிட்ட ஆமாங்கிற மாதிரி தலையாடுறான். அதோட அங்க சைஸ் ஸ்டோரியே முடிஞ்சிருது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் ஹைப் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.